ராமதாஸ் பேசியது அத்தனையும் பொய் என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியது அத்தனையும் பொய் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தனது மனைவி பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசிய அத்தனையும் பொய் என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தெளிவுக்காக காத்திருந்தேன், உண்மையை என்னால் ஒவ்வொரு முறையும் பேச முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியது அத்தனையும் பொய் என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தனது மனைவி பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது காங்கிரஸ் கட்சிக்கும் விசிகாவுக்கும் திடீர் பாசம் ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியது அத்தனையும் பொய் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாமகவில் நடக்கும் நிகழ்வுகள் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாமகவில் என்ன நடக்குது? பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே சமரசம் ஏற்பட வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன சார்? மன உளைச்சல் ஏற்படுதுன்னு அன்புமணி சொல்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ராமதாஸுடைய பேட்டிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கும்பொழுது அவர் மன உளைச்சல், அன்புமணி அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும்படியாக பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ரொம்ப சப்மிசிவா ரொம்ப இறங்கி தான் அவர் பேசுறார். என்னை மன்னித்து விடுங்கள்லாம் பேசினார். சமீபத்தில் பேசும்போது கரூரில் எங்கேயோ பேசும்போது என்னை மன்னித்து விடுங்கள் அப்படிலாம் பேசினார். தந்தையர் தினம் மன்னிக்கு பேசும்பொழுது என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் லட்சியத்திற்காக தான் நான் உயிர் வாழ்கிறேன் அப்படிலாம் பேசினார். நீங்கள் காட்டுகிற வழியில் நான் பயணிப்பேன், உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றுவேன்லாம் சொன்னார். அந்த மன்னிப்பெல்லாம் ராமதாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. அவருடைய பாயிண்ட் என்னன்னா நான் நிறுவனராக இருக்கேன், நிறுவனர் தலைவராக இருக்கேன், எனக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் அன்புமணி என்ன சொல்றாரு, நீங்க நிறுவனர் மட்டும்தான், உங்களுக்கு பொதுக்குழு கூட்டத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இது ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிட்டு. நான் உயிரோட கடைசி மூச்சு இருக்கிறவரையும் நான் இந்த தலைவர் பதவியில் இருப்பேன்னு ராமதாஸ் சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு, 26 தேர்தலுக்கு அப்புறம் தலைவர் பதவி அன்புமணிகிட்ட கொடுப்பேன். இப்போ என்ன சொல்றாரு, நான் கடைசி மூச்சு வரையும் இந்த பதவியில் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆளுக்கால் இவர் நீக்கிறதும் அவர் சேர்க்கிறதும் அவர் சேர்க்கறதும் இவர் நீக்கிறதும் பாமக கட்சியே குழப்பத்தில் இருக்கு. இப்போ அன்புமணி அவர்கள் சொல்றாரு நான் வேதனையில் இருக்கேன்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவர்கள் இரண்டு பேரின் செயல்பாடுகளால் பாமகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டரும் வேதனையில் இருக்கிறான். அதான் உண்மை. பாமகவில் இருக்கிற தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் வேதனையில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்து. அப்பாவும் மகனும் தங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியாவிடில் அப்புறம் எப்படி இந்த கட்சியை எடுத்துன்னு போறது, எதிர்காலத்தில் இந்த கட்சியோட நிலைமை என்ன ஆகுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சர்ச்சைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்புமணி சொன்ன ஒரு விஷயம் மிக உண்மையான விஷயம். அதாவது அன்புமணி அவருடைய மனைவியை பற்றி ராமதாஸ் அவர்கள் இப்போ பொது வெளியில் குறிப்பிட்ட விஷயம் அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஒரு தந்தையை ஒரு ஃபாதர் இல்லா மாமனார் மனநிலையிலிருந்து அவர் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. திருமதி சௌமியா அவர்கள் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது உண்மை. அவருடைய தாய் வழி தாத்தா விநாயகம் எம்எல்ஏவா இருந்தவர். திருத்தணியில எல்லை போராட்டத்தில் மாப்போசியோடு ஈடுபட்டவர். அந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் அவங்க வந்திருக்காங்க. திருமதி சௌமியா வந்திருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது இவர் குடும்ப பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளேயே தீர்க்காம வாரம் வாரம் தினசரி பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த விஷயத்தை மேலும் மேலும் ராமதாஸ் அவர்கள் வளர்த்து கொண்டு போவாரே. ஆனால் பாமக தான் இதில் கட்சி தான் பாதிக்கப்படுகிறது. அன்புமணி அவர்கள் மாவட்டம் தோறும் பொதுக்குழு நடத்துகிறார். நிர்வாகிகள்லாம் அவர் பின்னாடி இருக்காங்க. இந்த உண்மையை ராமதாஸ் அவர்கள் உணர்ந்து கொள்ள மறுக்கிறார். அதே சமயம் நான் தான் தலைவர், என்னிடம்தான் அதிகாரம் இருக்குது என்கிறார். ஸோ இது ஒரு எல்லை இல்லாமல் நீண்டு கொண்டே போகிற ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு விரக்தியை பாமக தொண்டர்கள்ட்ட ஏற்படுத்தியிருக்கு. இது குடும்ப விவகாரமா ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட கட்சியில ஒரு பிளவை செங்குத்தான ஒரு பிளவை சந்திக்குமோ என்கிற லெவலுக்கு இது போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு இது போகக்கூடாது என்று கட்சியில் உள்ள பலரும் விரும்புகிறார்கள். ஸோ இதை ஒரு புதுசா வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்ணு கட்டி இதுவரை தற்சமயம் தெரியலன்றதான் உண்மை. இதுல யார் விட்டு கொடுத்து போக போகிறார்கள், நீங்கள் செயல் தலைவராக இருந்தால் மட்டுமே தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ராமதாஸ் சொல்லிட்டாரு. அப்ப செயல் தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணி விட்டு கொடுக்க போகிறாரா இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரி, தந்தை தான் சொல்கிறாரு இந்த கட்சி எதிர்காலத்தில் நம்ம கிட்ட தான் வரப்போகுது அப்படின்னு அவர் செயல் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இந்த மாதிரி அவர் செயல்பட போகிறாரா? அப்படி செயல்பட்டா ஒரு சமாதானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இல்ல வந்து நிறுவனரான தந்தை வந்து சரி நம்ம தலைவர் பதவி கொடுத்துட்டோம், நம்ம இனிமே தலையிட வேண்டாம், அவர் என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம், நம்ம ஆலோசனை சொல்ற லெவல்லயே ஒரு போன முடிவெடுக்க போறாரா? இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் தான் சமாதானம் வந்து ஊஞ்சலாடி இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம இதுல அவங்க முடிவெடுக்கலன்னு அந்த குடும்ப முடிவெடுக்கவில்லை என்றால் அந்த கட்சி வந்து பின்னடைவை பெரும் பின்னடைவை சந்திக்கும், செங்குத்தான பிளவை சந்திக்கும் என்பது என்னுடைய கருத்து. சார், ராமதாஸுக்கு பிறகு நான் தலைவராக வேண்டும் என அப்போதே முடிவெடுத்து விட்டேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அன்புமணி ராமதாஸ் எடுத்த முடிவா அல்லது பாமக நிறுவனர் ராமதாஸ் எடுத்த முடிவா? அது மட்டும் இல்லாமல் தலைவர் பதவி தனக்கு வேண்டும் அப்படிங்கிறதுல தற்போது வரை அன்புமணி உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது பற்றி உங்களுடைய பார்வை? 22 நடந்த பொதுக்குழு மூலமாக அன்புமணிக்கு கொடுக்கப்பட்ட பதவி. டாக்டர் ராமதாஸ் அப்பவே நினைச்சிருந்தாருன்னா நானே வந்து என்னோட இறுதி மூச்சு வரை நானே தான் தலைவர் அப்படின்னு அப்பவே அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து செயல் தலைவராக நியமிச்சிருக்கலாமே. எதுக்காக தலைவர்னு கொடுத்தாரு? ஏன்னா தனக்கு வயதாகி விட்டது, தான் அடுத்த தலைவரை உருவாக்க வேண்டும் என்று அவர் கொடுத்தார். சரி, வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட சரி, அவர் நம்பி கொடுத்தாரு என்றப்போ அவர் பதவியை கொடுத்த பிறகு அவர்கிட்ட வந்து முழு சுதந்திரம் கொடுத்து அந்த பதவியை கொடுக்கணுமே தவிர இடையில் குறுக்கிட்டு பலவிதமான தடைகளை ஏற்படுத்துவது என்ற போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி பத்தி கூட்டணி விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமாக ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாமல் எந்த கூட்டணியும் அமைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஸோ அதனால வந்து இந்த கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல கூட்டணி அமைத்தது என்பது ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சால் அதை அமைத்திருக்க முடியும் என்பது கருத்து. ஸோ அந்த சூழல்ல வந்து இந்த ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணி சம்பந்தமாகவோ அல்லது வேறு யாரோ ஒரு பேச்சை கேட்டுக்கொண்டு அவர் செயல்படுகிறார் என்று அன்புமணி சொல்ற குற்றச்சாட்டு இது வந்து பாமகல பல பேர் வந்து பல உயர்மட்ட தலைவர்கள் இதை நம்ம கிட்ட சொல்றாங்க. இது மாதிரி வந்து ராமதாஸ் அவர்கள் முதல் நாள் ஒன்று பேசுறாரு, முதல் நாள் என்ன பேசுறாரு, அந்த இதே மாதிரியான ஒரு விஷயத்துல சமூக ஊடக பேரவை மீட்டிங் எல்லாம் பேசுறாரு. இந்த மாதிரி அன்புமணி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆகணும் 26லன்னு சொல்றாரு. மறுநாள் டக்குன்னு அன்புமணி மேல பலவிதமான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுறாரு. ஸோ அவரே வந்து அவருக்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா அவர் பேசுறாரு. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப கோபமா பேசுறாரு, திடீர்னு ஒரு நாள் ரொம்ப கோபத்தை தெளித்துக் கொண்டு சாந்தமாக அன்புமணியை பற்றி பேசுகிறார். சில சமயம் வந்து அவர் பேசுறதை பார்த்தா அன்புமணி நீங்கள் கட்சியை விட்டு நீக்கிவிடலன்னா நீக்க மாட்டேன், அவர் வந்து செயல் தொடர்வார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவருக்கும் ராமதாஸ் அவர்களுக்குமே வந்து இந்த விஷயத்துல வந்து இந்த பிரச்சனையை வந்து எப்படி அணுகுவது, எப்படி இதை கொண்டு போறது, அன்புமணியோட இருக்கிற விஷயங்களை எப்படி சமாதானத்தை நோக்கி எப்படி நடைபோடுவது என்கிற விஷயத்துல அதுலயே கூட அவருக்கு ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சமயம் சமாதானமாக போகணும், நிலைமையை சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் வந்து வேற ஒரு விஷயமாக பேசுகிறார். இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம அதனால வந்து இது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள யாராவது பெரியவங்க இருந்து சமாதானப்படுத்தணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி குடும்பத்துக்கு பெரியவே வந்து ஒரு சண்டையில வந்து ஒரு பார்ட்டியா இருக்கிறதுனால அவங்களால வேற யாராலையும் இதை சமாதானப்படுத்த முடியலன்றதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இது வந்து கட்சியை வந்து ரொம்ப மோசமா அஃபெக்ட் பண்ணி இருக்கின்றதையும் பார்க்கிறோம். தேர்தலை நோக்கி ஒரு கட்சி போகும்போது நிச்சயமாக இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பார்க்கலாம், திமுகல இருந்து யாராவது பார்க்கலாம், இல்ல வேறொரு கட்சியிலிருந்து வந்து கூட பார்க்கலாம், குருமூர்த்தி வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஆனா உங்க கட்சியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு வரும்போது ரெண்டா பிரிஞ்சிருக்கும் போது உங்க கட்சியோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க உங்களுக்கு என்ன மதிப்பு கொடுப்பாங்க உங்க கட்சிக்கு, அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாமா? ஸோ ஒன்றாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன, இப்படி கட்சி பிளவுபட்டு இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன, இதையெல்லாம் ராமதாஸ் அவர்கள் உணர வேண்டும் என்பதுதான் தொண்டர்களின் ஆசையாக இருக்கிறது. இந்த விஷயங்களை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்றதான் தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து இந்த மாதிரியான சர்ச்சைகளில் ஈடுபட்டு வந்தார்களே ஆனால் அந்த தொண்டர்கள் வந்து வேறு வேறு கட்சிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியது அத்தனையும் பொய் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பாமகவில் நடக்கும் நிகழ்வுகள் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கொலை செய்பவனுக்கும் கொள்ளையடிப்பவருக்கும் மட்டுமே கட்சியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பொறுப்புகளை வழங்குகிறார் எனவும் அவர் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். ராமதாஸிற்கு பிறகு தான் தலைவர் என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். 3 பேர் தங்களின் சுய லாபத்திற்காக பாமக நிறுவனர் ராமதாஸை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எனவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வயது முதிர்வின் காரணமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குழந்தை போல மாறிவிட்டார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராமதாஸ் கூறியதால் தான் 2024இல் பாஜகவுடன் கூட்டணி வைத்தேன் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.